அனைவருக்கும் வணக்கம். வி த லீடர்ஸின் முதல் மாநாடு பொள்ளாச்சியில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. யாரெல்லாம் அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸோ, யாரெல்லாம் வி த லீடர்ஸோட மெம்பர்ஸோ, யாருக்கெல்லாம் அண்ணாமலை அவர்களை பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த இயக்கம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்து நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 19 lakhs மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்க. வி த லீடர்ஸின் முதல் மாநாடு பொள்ளாச்சியில் வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு அரசியல் மாநாடோ கிடையாது, இது ஒரு அரசியல் மேடையோ கிடையாது, இது ஒரு இயக்கத்தோட ஒரு மாநாடு. அண்ணாமலை அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டாரு, ரொம்ப பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், வேகமாக பயணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பொறுமையாக நம்ம பயணிக்கணும், அவசரப்படக்கூடாதுன்ட்டு அப்பவே தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த வி த லீடர்ஸோட மாநாட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, காலியாக இருக்கும், பெருசாக கூட்டம்லாம் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியிலேருந்து கருத்து தெரியும். அவங்களாம் அப்படியே வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு கூட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்குங்க. இது பொள்ளாச்சியில் வச்சதால நிறைய பேரால் பல பகுதியிலிருந்து டிராவல் பண்ணி போக முடியல. அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அஃபிஷியல் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. கூட்டத்தில் நம்ம தலைவர் அவங்கள நீந்தி வெளியில வந்து ஸ்டேஜ் கிட்ட போறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நீங்களே வீடியோ பார்த்து அப்படியே பட்டன் கிழிஞ்சு அப்படியே மூச்சு அடைக்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்துட்டு அந்த கூட்டத்திலிருந்து காப்பாற்றினாங்க. யாருக்குங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க சொல்லுங்க? ஒரு சினிமா நடிகரும் கிடையாது, ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவரும் கிடையாது. நேற்று இயக்கம் ஆரம்பிச்சு வெறும் 42 வயசு தான் ஆகக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளோ ஒரு கூட்டமா? ஆமாங்க, இதுக்கு முன்னே வந்த கூட்டம்லாம் இதுக்கு முன்னே அவர் பிஜேபியில் இருந்தார், அதனால அதுக்கு வந்த கூட்டம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலைக்குன்னு என்றைக்குமே ஒரு கூட்டம் இருக்கு. அவருக்குன்னு இருக்கிற கூட்டம் அன்பு கூட்டம், மக்கள் கூட்டம், என்றைக்குமே அவர் பின்னால் நிற்கிறாங்கன்றத ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போதை இல்லா தமிழகம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து பக்காவாக வந்துட்டு இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டை எவ்வளோ பின்னோக்கி இது கொண்டு போகுது அப்படின்றத தெளிவாக அவர் பேசினாரு. ஒரு 45 மினிட்ஸ் தான் அவர் பேசியிருப்பாரு. ஆனால் தெளிவாக வந்துட்டு போதையை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் கட் பிக்சரோட அவர் அதை கிளியராக மெசேஜை டெலிவரி பண்ணிட்டாரு. அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் நம்மளால எதிர்பார்த்தது, கண்டிப்பாக இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் வந்துட்டு அரசியல் கட்சியாக மாற்றப்படும், அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படும், பயணிப்போம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஆனால் நம்மளோட இலக்கு 2031 அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப அவசரப்பட வேண்டாம், வெயிட் பண்ணி நம்ம களத்தில் இறங்கி ஆடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் எதிர்த்து பேசவே இல்லை, தாவேகா கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் தலைவருங்க. இவர் அந்த திராவிட கட்சிகளிலிருந்து, அந்த திராவிட அரசியலிருந்து வெளியில வந்து ஒரு விஜய் சார் சொன்ன மாதிரி ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணணும் பார்க்குறாரு. அவர் கிளியரா சொல்லிட்டாரு, இப்போதான் இந்த அரசியல் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு 1 வருஷமாச்சும் டைம் தரணும். அதில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ், இன்க்ளூடிங் சிஎம். ஒன்லி செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு முன்னே அமைச்சராக இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஸோ அவங்களை நம்ம விமர்சிக்க கூடாது, ஒரு வருஷம் கடந்து போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா ஒரு மெசேஜா சொல்லிட்டாரு. இங்க எப்பவுமே ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கிற ஒரு சிக்கல்னா, நீங்க தமிழரா இந்தியரா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுவாங்க. திராவிடன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க. என்னைக்குமே இங்க ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டுட்டே தான் இருக்கும். அதுல ஒரு மெசேஜ் வெரி கிளியரா சொல்லிட்டாங்க, நான் நெஞ்ச நிமித்தி மாறு தட்டி சொல்லுவேன், நான் ஒரு இந்தியன் சொல்லிட்டு. ஆமா, நான் ஒரு இந்தியன். அதே இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணும், தமிழ்நாடு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியா இருக்கணும்ன்றது எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே. ஆனா அதே விதத்துல தமிழ்நாடு வேற, இந்தியா வேற அப்படின்ற அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம வரல. அவங்க அரசியல வேற. அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய விரோத அரசியல், அது இறையாண்மைக்கு எதிரான ஒரு அரசியல், அது பிரிவினை கொண்ட ஒரு அரசியல். அதுக்குள்ள அவர் போகல, அவர் கிளியர் ஒரு மெசேஜை சொல்லிட்டாரு. ஆனா தமிழர் அப்படின்ற ஒரு பெருமையை என்னைக்குமே விட்டு வராரு. அதுக்கப்புறம் இவர் பிஜேபியில இருந்து வந்ததால இவருக்கு RSS பின்பு அவர் கிளியரா சொல்லிட்டாருங்க, நான் ஒரு ஹிந்து அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனா நான் வெளியில வரும்போது என் மதத்தையும் என் ஜாதியையும் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு வெளியில வருவேன் அப்படின்னு, என்னோட மதம் ஹிந்துவா இருந்தாலும் சரி, நான் அனைவருக்கும் பொதுவானவன் அப்படின்ட்டு அவர் ஒரு மெசேஜ் கிளியரா சொல்றாரு. அவர் ஒரு செக்குலரான ஒரு பாலிடிக்ஸ் நோக்கி தான் போகிறாரு. அதே மாதிரி அவரோட அடையாளத்தையும் அவரோட மதத்தையும் மறைச்சிக்கிட்டு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம். இது ஒரு 50 lakhs மெம்பர்ஸ் தொடட்டும், நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்த ஸ்பீடு அப்படியே வேகமாக அப்படியே போகவும் கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது, ஒரு பேஸை தான் அது நகரணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அரசியல். இந்த 19 லட்சம் பேர் மெம்பர்ஸ்ல இருக்கிற ஒரு பிரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% பேர் ஜென்சி, 25 வயசுக்கு உட்பட்டவர்கள். அதுக்கப்புறம் 40 வயசு கீழே இருக்கிறவங்க ஒரு 30% இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 40 வயசு கீழே இருக்கிறவங்க மெம்பர்ஸே கிட்டத்தட்ட 50 to 60% இருக்கான்னு சொல்றாரு. டிவிகேக்கு அடுத்து அதிகமான இளைஞர்கள் இருக்கிற ஒரே பார்ட்டி கட்சி அது வி த லீடர்ஸ் அமைப்பை தான் இருக்கும்ன்றது அவர் கிளியரா சொல்றாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான அறிவான ஒரு கூட்டங்க, எல்லாம் படிச்ச ஒரு கூட்டங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். இந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு எப்பதான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு இன்னைக்கு நினைவாயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். தமிழ்நாட்டின் நாளைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ ஃபியூச்சரில் அங்கே போட்டியே அங்கே தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை தான், அங்கே போட்டியே விஜய் சார் வெர்சஸ் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்குன்றது கிளியர் கட்டாக சொல்றாரு.
ஒரு பெரிய ஃபண்டிங்கோ, ஒரு பெரிய பேக்கிங்கோ, ஒரு பெரிய அரசியல் பின்புலமோ, ஒரு சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு இயக்கமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த இயக்கத்துக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த இயக்கம் நடத்துற ஒரு மாநாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் சக்சஸ்ஃபுல்லா ஆணித்தனமா வந்து போய் சேரும். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா வீத லீடர்ஸோட ஆப் லான்ச் பண்ணிருக்காரு. ஸோ அந்த ஆப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, அதில் நம்ம எப்படி கலந்துக்க முடியும், நம்ம என்ன நிகழ்ச்சி நடத்த முடியும் அப்படின்றது எல்லாருமே ஒருங்கிணை இவரோட அரசியல் வருகையை வச்சு லீடிங் ஜேர்னலிஸ்ட், அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இன்டர்வியூ எல்லாமே நான் பார்க்குறேன். அண்ணாமலையோட வரவு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கட்சிகளுக்கு கண்டிப்பாக சேதாரத்தை ஏற்படும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அடுத்தது நாம் தமிழ் சொல்கிறாங்க. இது எந்த அளவில் இது இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே கண்டிப்பாக போட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் போகும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை எப்படி கூட்டணி அமைச்சு, எப்படி அவர் வியூகம் அமைச்சு, எப்படி எதிர்கொள்கிறார் அப்படின்றத தான் வந்துட்டு அந்த அரசியல் களத்தில் தான் டிசைட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டின் மற்றும் தமிழக மக்களின் முன்னேற்றம் ஆற்றலும் படைத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பின்புல இருக்கிறவங்க. இது பின்னால் பார்ட்டியில் எல்லாருமே வந்து சேருவாங்க. டிஎம்கேலேருந்து வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்து வருவாங்க, சில பேர் டிவிக்கிலேருந்து வருவாங்க, பிஜேபிலேருந்து வருவாங்க. எல்லா பார்ட்டிலேருந்துமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்குள்ளே பிடிக்காம பயணிச்சுட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது நிறைய பேர் அங்கேருந்து உடைச்சிட்டு வந்து இங்கே சேருவாங்கன்றது நிறைய பத்திரிகையாளர்கள் ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாங்க ஒரு இயக்கத்துக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நினைச்சு பாருங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு கரெக்டாக ஒரு பார்ட்டி நேம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பிரம்மாண்டமான ஒரு மாநாடு திருச்சி பக்கத்தில் கொடியை அனௌன்ஸ் பண்ணுறாரு, கொள்கை அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்க வச்சுங்களேன். எவ்வளோ ஊர்லேருந்து எவ்வளோ கிராமத்துலேருந்து வண்டியாக வேனு, காரு அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு எவ்வளோ பேர் வருவாங்கன்றது நீங்கள் நினச்சி பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சேருவாங்க, மெம்பர்ஸாக வந்து சேருவாங்க. ஒரு கட்சியாக இது முன்னெடுக்கும் போது இதோட பவர், வலிமை, இதோட மக்கள் சக்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலம் அதிகரிக்கும்ன்றது நிறைய பத்திரிகையாளர்களோட கருத்து.